வணக்கம். இது மனசு பேசுது. நான் கனகவல்லி. இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் பத்தி. ஓகே, செல்ஃப் ரெஸ்பெக்ட் பத்தி நிறைய பேசலாம் நம்ம. நான் இதை உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா ஈஸியா எல்லாருக்கும் கன்வே ஆகிற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆக்சுவலா செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்ன? சுயமரியாதை. தமிழ்ல இந்த சுயமரியாதை நான் என்ன எப்படி நேசிக்கிறேன், நான் என்ன எப்படி வேல்யூ பண்றேன். ஓகே, என்னோட ஒப்பீனியன் எந்த அளவுக்கு ஒர்த்ன்றத மத்தவங்க எல்லாரும் மதிக்கிறத விட, லிசன் பண்றதை விட நான் லிசன் பண்றது. செல்ஃப் லவ், செல்ஃப் கேர், செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் சுயமரியாதை. ஓகே, ஒரு ஹெல்தியான செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்ன, அன்ஹெல்தியான செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்னன்னு ரெண்டு விதமா நம்ம பார்க்கலாம். நல்ல விதமான செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கும் கொஞ்சம் கெட்ட விதமா அப்படின்றத விட ஒரு அன்ஹெல்தி, இப்படி சொன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அன்ஹெல்தியான செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கும் ஒரு மயில் எழுது நூல் வித்தியாசம் தான். ஓகே, இது ரெண்டுத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கு. செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை, நான் எந்த அளவுக்கு என்ன மதிக்கிறேனோ அதே மாதிரி நீங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்களையும் மதிச்சா அது ஒரு நல்ல செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கு அர்த்தம். எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ண வேணாம், உன் பேச்செல்லாம் நான் கேட்கறதுக்கு ஒன்றும் நான் இங்க இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க பேசுனீங்கன்னா அது ஈகோ. ஓகே, அது உண்மையான செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்ல. ஒரு சுயமரியாதைன்றது உங்களை ஸ்ட்ராங்கா ஆக்கணுமே ஒழிஞ்சு ஈகோவா மாத்தக்கூடாது. அப்போ அந்த ஈகோ உள்ள என்டர் ஆயிடுச்சுனாலே நீங்க அங்க தோத்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். அது செல்ஃப் ரெஸ்பெக்டே இல்ல. நீங்க உங்களை செல்ஃப் லவ் பண்ணவே இல்லைன்னு அர்த்தம். யாருமே உங்களை அதுக்கப்புறம் மதிக்க மாட்டாங்க, உங்களை அவாய்ட் பண்ணுவாங்க. ஒரு உண்மையான செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிறவங்களை எல்லாரும் தேடி போவாங்க. ஓகே, அவங்க தேடி போய் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் நடத்தையில அது தெரியும். ஓகே, தப்பு பண்ணா நீங்க ஒரு மிஸ்டேக் பண்றீங்கன்னு வைங்க, ஒருத்தர் நீ தப்பு பண்ற அப்படின்னு சொன்னா அவங்க அதை மாத்திப்பாங்க. உண்மையாவே செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கவங்க, ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன், ஓகே நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றத லிசன் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு குட் ஹேபிட்ஸ். ஓகே, குட் நேச்சர்ஸ். ஈகோ உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மத்தவங்களை விட நான் எப்பவுமே மேலானவ, ஓகே என்னை விட யாரும் மேல கிடையாது, எனக்குதான் எல்லாம் தெரியும், நீ என்னை விட கீழே, உனக்கு என்னை விட எல்லாம் தெரியுமா, கிடையாது, நான் எப்பவுமே உன்னை விட ஒரு படி மேல அப்படின்னு நினைக்கிறத ஈகோ. ஓகே, சோ இந்த மாதிரி ரெண்டு விதமா செல்ஃப் ரெஸ்பெக்ட யூஸ் பண்றாங்க நிறைய பேரு. சோ அவங்களுக்கு எல்லாம் இதை நான் கன்வே பண்றேன், தப்பு. சோ இந்த உலகத்தோட மூல முடுக்கு எல்லா இடத்துலயுமே உங்களை விட பெட்டரா ஒருத்தர் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. நீங்க அவங்க கிட்டீங்களா போயிட்டு எனக்குதான் எல்லாம் தெரியும்னு உங்களால சத்தியமா சொல்ல முடியாது. ஓகே, நீங்க அங்க ஒரு லூசரா தான் நிப்பீங்க. சோ இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு நூலிழை வித்தியாசம் தான் ஈகோக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கும். நீங்க மைண்ட் செட் ஃபுல்லா ஈகோ மைண்ட் செட்ல வச்சுட்டு நான் தான் சுயமரியாதை, நான் கெத்து, நான் எல்லாம் எனக்கு தெரியும், என்கிட்ட எல்லாம் யாரும் வாதாட முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப தப்புன்னு, அது நீங்களே உங்களை ஏமாத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். இதன் மூலியமா நீங்க என்ன கத்துக்கலாம்னா, சில கிளாஷஸ், நீங்க போற இடங்கள், உங்க ஃபேமிலி, உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ப்ரொஃபஷனல் லைஃப், உங்க கெரியர் எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏன் கிரியேட் ஆகுதுன்னா இந்த சுயமரியாதை எட்டி பாக்குறதுனாலதான். அப்போ அந்த சுயமரியாதை எட்டி பார்க்கும்போது அது எந்த லெவல்ல நம்ம அந்த கன்வே பண்றோம், மற்றவங்கள்ட்ட நம்ம அப்ரோச் பண்றோம், எந்த கண்ணோட்டத்துல மத்தவங்க நம்மளை பாக்குறாங்க, அப்போ நம்ம கரெக்டா இருக்கோமா, நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் நல்லபடியா இருக்கா, நம்மளை பார்த்து ஒருத்தவங்க கத்துக்கணும், இவங்கள மாதிரிதான் இருக்கணும், செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா இவங்க மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்னைக்குமே ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸை கொண்டு வரும். காமா நம்ம காம் கான்பிடன்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, நம்மள ஒருத்தவங்க மதிக்காம போறாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள அப்படியே அவங்கள்ட்ட ஒருத்தவங்க நம்மளை மதிக்கலன்னு வைங்களேன், நம்மள அவமதிக்கிறாங்க ஒரு இடத்துல அப்படின்னு சொன்னா பேசாத பவுண்டரி செட் பண்ணணும். ஓகே, அதுதான் உங்களுடைய பவர்ஃபுல் சுயமரியாதை. ஓகே, அங்க காம அடுத்தது ஒரு தடவை உங்களை அவங்க மதிக்காம போயிட்டாங்கன்னா அடுத்த தடவை அவங்க உங்களை அவமரியாதை செய்யாத அளவுக்கு நீங்க பவுண்டரி செட் பண்றீங்கல்ல, காமா ஒரு பவுண்டரிஸ், அதுதாங்க உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். திரும்பவும் அவன் அடுத்த
திரும்பவும் அதே பர்சன் உங்களை பார்த்தா மரியாதை கொடுக்குற லெவல்ல நீங்க இருக்கணும். அதுக்கு நீங்க சைலன்ஸ் கான்ஃபிடன்ஸ், ஓகே, அது எப்பவுமே மெயின்டைன் பண்ண கத்துக்கோங்க. நம்ம வாயால பேசுறதுனாலயோ எனக்கு மரியாதை குடுன்னு கேட்கறதுனாலயோ நம்ம வேல்யூ தான் கம்மியாகுமே ஒழிஞ்சு நம்ம வந்து மேம்படுத்தப்பட மாட்டோம். ஓகே, ஸோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கிறவங்க எப்பவுமே செல்ஃப் ரெஸ்பெக்டோட இருப்பாங்க. அதுல நம்ம ஈகோ மட்டும் மிக்ஸ் பண்ணாம பாத்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.